ஹலோ மக்களே, வெல்கம் டு அபுசித்தம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ். குழந்தைங்களுக்கு ஸ்பீச்சும் லாங்குவேஜும் எவ்வளோ முக்கியம், அது எந்தெந்த வயசில் கரெக்டாக நடக்குன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்பீச்சும் லாங்குவேஜும் ஒரே டாபிக் இல்லை, ஸ்பீச் வேறு லாங்குவேஜ் வேறு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீச்சை பற்றி பார்ப்போம். ஹலோ, உங்கள் குழந்தைங்க பேசுகிறாங்க ஆனால் தெளிவாக பேச மாட்டாங்களா, இல்லை பேசவே மாட்டாங்களா? பேரண்ட்ஸ் சில பேர் நினைப்பாங்க எல்லாம் வளர்ந்தா சரியா போயிடும் அப்படின்னு. ஆனா அது இல்லை. ஒன்றும் தெரியாது, இது அது இல்லை. சொல்றேன் கேளுங்க. குழந்தைங்க வந்துட்டு பிறந்ததுலேருந்து ஒரு 12 மாசத்துக்குள்ள பிளாபர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது மா பா தா அப்படின்னு ஏதாவது ஒரு சில சவுண்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 12 to 18 மாசத்துல அவங்க வந்து அம்மா அப்பா அப்படின்னு அத்தை அந்த மாதிரி ஒரு சில வார்த்தை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது என்ன வார்த்தையாக வேணா இருக்கலாம். நம்ம மோஸ்ட்டாக வீட்டில் வந்து அம்மா சொல்லு அப்பா சொல்லு அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க அந்த வேர்டை ஃபஸ்ட்டு பழகுவாங்க. அந்த வேர்டை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. 18 மாதத்துலேருந்து 2 வயசு, அதாவது 1.5 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளே அவங்க வந்துட்டு 2 வார்த்தை பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அம்மா வா, அப்பா வா, அந்த மாதிரி ஒரு 2 வார்த்தையை சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. 2லேருந்து 3 வயசில் அவங்க வந்து தனக்கு என்ன தேவை, அதாவது ஒரு ஐஸ்கிரீமை பார்த்தா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்றத வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதே 3 to 4 வயசுல பார்த்தீங்கன்னா மற்றவங்க பேசுறது, 2 to 3 வயசுல அவங்க தனக்கு தேவைன்றதை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. 3 to 4 வயசுல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க மற்றவங்க என்ன பேசுறாங்கன்றதை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அம்மா வந்துட்டு அந்த பொம்மை எடுக்காத, இப்போ சாப்பிட்ற டைம் அப்படின்னு சொன்னா அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, நம்ம இந்த டைம்ல எடுக்கக்கூடாது, சாப்பிடணும் அப்படின்றது புரிஞ்சுப்பாங்க. இதே 4 to 5 வயசுல அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு கதையே சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரெடி ஆயிருப்பாங்க. அவங்களோட ஸ்பீச் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும் 5 வயசுல. இதெல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு நம்ம பார்க்கணும். மெயின் கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீச் பார்த்துருவோம். ஸ்பீச் மீன்ஸ் ஹவு அ சைல்ட் ப்ரொடியூசர்ஸ் சவுண்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் வைல் டாக்கிங். அதாவது ஒரு குழந்தை வந்துட்டு பேசுகிற போது அது எப்படி அந்த சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பிளாபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதுன்னா அது கரெக்டாக பிளாபர் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணணும். வேர்ட்ஸ் அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறப்போ கரெக்டாக அவங்க சொல்கிறாங்களா, இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது மாற்றி சொல்கிறாங்களா. அதாவது நம்ம மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்ல சில நேரம், அந்த மாதிரி டாய்க்கு பதிலாக லாய் மாய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறது. ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும். வாய்ஸ் குவாலிட்டி, அதாவது பிச் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணணும். ஹை பிச்சில் சில குழந்தைங்க வந்து தெளிவாக பேசுவாங்க, அவங்கள மெதுவாக பேச சொல்லும்போது வாய் கொளரும். சில குழந்தைங்க வந்துட்டு ஹை பிச்சில் வந்துட்டு வாய் கொளரும். கொஞ்சம் கத்தி பேசு, எனக்கு கேட்கல, சத்தமாக பேசு அப்படின்னா சத்தமாக பேசுகிறப்போ உங்களுக்கு வாய் கொளரும், அந்த வேர்ட்ஸ் வந்து தெளிவாக வராது. சில குழந்தைங்க வந்துட்டு மெதுவாக பேசுகிறப்போ வந்துட்டு கரெக்டாக பேசுவாங்க, அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து கிளியராக வரும். அதனால வாய்ஸ் குவாலிட்டி, அந்த பிச் வந்து எந்த லெவலில் இருக்குதுன்றத வந்து செக் பண்ணிக்கணும். ப்ரொனன்சியேஷன் எந்த லெவலில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் மவுத் மூமெண்ட், அவங்க பேசுகிறப்போ அவங்களோட மவுத் மூமெண்ட் வந்து கரெக்டாக மூவ் ஆகுதா, இல்லை வேறு ஏதாவது சைடு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதா அப்படின்றது வந்து நம்ம செக் பண்ணணும். அவங்க பேசுகிறப்போ இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் இல்லை ஏதாவது ஒன்று நடக்கலை, இல்லை என் குழந்தைக்கு வந்து 5 வயசு ஆகுது, இன்னும் அந்த குழந்தை வந்துட்டு ஆர் சொல்லி பழகலை, ஆறுன்ற வார்த்தையே அவங்களுக்கு வரல, ஒரு சவுண்டே அவங்களுக்கு வரல அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் தெரபிஸ்ட்டை போய் பார்க்கணும். இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பீச்சை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜ். லாங்குவேஜ்ன்றது வந்துட்டு மொழியை குறிக்கலை. இங்கே வந்துட்டு என்னது சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மொழியை வந்து குழந்தைங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றத வந்து சொல்கிறாங்க. எந்த மொழி வேணால் தெரியலாம், ஆனால் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வேண்டியது வேண்டாததெல்லாம் கரெக்டாக சொல்கிறதுக்கு அந்த மொழியை பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்றது தான் லாங்குவேஜ். என் குழந்தைங்க நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் மற்றவங்க யாராவது பேசினா புரிஞ்சிக்க மாட்டாங்க. என் குழந்தை வந்து நல்ல புது புது வார்த்தைகள், எங்களுக்கு தெரியாத வார்த்தை கூட அவங்க தெரிஞ்சுட்டு வந்து பேசுகிறாங்க. ஆனால் நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, நாங்கள் என்ன சொல்கிறோன்றத வந்து அவங்க பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அது லாங்குவேஜ் ப்ராப்ளம். லாங்குவேஜில் வந்து 2 விதமான ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ், இன்னொன்று ரிசப்டிவ் லாங்குவேஜ். எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ்னு பார்த்தோன்னா தனக்கு என்ன வேணும் வேண்டான்றதை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஒரு குழந்தைய வந்து வெளியில் கூட்டு போகிறோம், ஐஸ்கிரீம் பாக்ஸை பார்த்துட்டாங்க,
ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு வந்து சொல்ல தெரியணும். ஐஸ்கிரீம்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஒரு 4 வயசு குழந்தைன்றப்போ அவங்களுக்கு தெரியும் தனக்கு என்ன வேணுன்றதை வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. எனக்கு இது வேணுன்றதை வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைய நீங்கள் வெளில கூட்டு போகிறீங்க. ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிச்ச பொருள் ஒன்று இருக்குது, பார்த்துட்டாங்க. ஆனால் எனக்கு வேணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த வார்த்தையை மட்டும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொம்மை கடையில் இருக்குதுன்னா டெடிபியர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டெடிபியர் எனக்கு வேணுன்றதை சொல்லாமல் டெடிபியர்னு மட்டும் சொல்லுவாங்க. இதுதான் எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் பேரியராக இருக்கிறவங்க வந்துட்டு தனக்கு என்ன வேணும், பசிக்குது அம்மா, எனக்கு வந்துட்டு எங்கள் கை கால்லாம் டர்ட்டியாக இருக்குது, குளிக்கணும், இல்லை எனக்கு வந்து சுசு வருது, டாய்லெட் போகணும், இந்த மாதிரி வந்து அவங்க உடம்புக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸை வந்துட்டு அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அந்த வார்த்தையை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. அம்மாவோ அப்பாவோ வந்து உனக்கு டாய்லெட் போகணுமா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்களே தவிர, இல்லை வேறு ஏதாவது சிக்னல் காட்டுவாங்களே தவிர, அவங்களுக்கு வந்து தனக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸை வந்து அவங்களா இனிஷியேட்டிவ் எடுத்து அம்மா எனக்கு டாய்லெட் வருது அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல தெரியாது. தண்ணி வேணும் அப்படின்றத சொல்ல தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறது தான் எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்பீச் தெரப்பியோ இல்லை பிஹேவியரல் தெரப்பியோ ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா ரிசப்டிவ் லாங்குவேஜ். ரிசப்டிவ் லாங்குவேஜ்ன்றது வந்துட்டு சில குழந்தைங்க வந்துட்டு தனக்கு என்ன தேவைன்றது வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் மற்றவங்க ஏதாவது, இப்போ அம்மா வந்துட்டு அம்மாவுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தெரியாது. சில குழந்தைங்க வந்துட்டு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறோம், அங்கே இருக்க பாரு அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. நம்ம சைகையில் தான் அவங்க புரிஞ்சுப்பாங்களே தவிர நம்ம பேசுகிறது மூலமாக அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதுதான் ரிசப்டிவ் லாங்குவேஜ் டிலேன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, அந்த பேசுகிற வார்த்தைகள் வந்துட்டு அவங்க மைண்டில் கரெக்டாக ப்ராசஸ் ஆகாது. அதுக்கான ஆக்ஷனை வந்து அவங்க பாடி வந்து பண்ணாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம பிரெயின் தான் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுது. அந்த லாங்குவேஜ் அங்கே போய் உட்காந்து ஓகே இதுக்கான ரெஸ்பான்ஸ் இதுதான் அப்படின்னு சிக்னல் அவங்க கைக்கோ காலுக்கோ அனுப்பாட்டி அவங்களால அந்த வேலையை செய்ய முடியாது. அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஒரு இடத்துல நின்றுவாங்க, இல்லைன்னா உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நம்ம பார்த்த இந்த 2 லாங்குவேஜ் டிலேயில் எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் டிலேனால அவங்களுக்கு வந்து ஆன்சைட்டி வரலாம், டேண்ட்ரம் காமிப்பாங்க, தனக்கு வேணுன்றதை வந்துட்டு அவங்களுக்கு சொல்ல தெரியல, அதனால அந்த அழுக மூலியமாகவோ இல்லை வேற ஏதாவது படுத்து உருளுவாங்க, எனக்கு அது வேணும்னு சொல்ல தெரில. ஆனால் ஸோ அவங்க வந்து படுத்து உருண்டோ இல்லை அடம் பிடிக்கிறது, அடிக்கிறது, அதை பிடிச்சி கீழே இழுக்கிறது, இது மூலியமாக தனக்கு என்ன வேணுன்றதை வந்துட்டு தெரியப்படுத்துவாங்க பேரண்ட்ஸ்க்கு. இதே ரிசப்டிவ் லாங்குவேஜில் என்ன நடக்கும், அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறது புரியாது, அதனால கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே ஸ்டன் ஆகிடுவாங்க. இதே என் குழந்தை நல்லா தான் பேசுது, நல்லா தான் புரிஞ்சிக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுது, வெளியில் போகிறப்போ இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெளியில் வந்து அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் இருக்கும். பொது ஆளுங்களை பார்த்தா பயப்படலாம். ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து நிறையா காரணங்கள் இருக்கலாம். மேபி இந்த ஸ்பீச் டிலேக்கு வந்துட்டு ஒன்று அவங்களோட பயாலஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைன்னா காக்னிட்டிவ் ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களோட என்விரான்மெண்ட், அவங்க இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அவங்க ஒன்று பண்ணாங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குமா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷனில் அவங்க வந்து அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமையோ இல்லை அவங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்காமையோ இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறையா கன்சர்ன்ஸ் இருக்குது. காக்னேட்டிவ்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் காக்னேட்டிவில் எந்தெந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள், அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் காக்னேட்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய். ராமையா, 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையா.